சாய் சக்தி ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு தனுசு ராசி. காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் ராசியான தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் அக்டோபர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்கள் வந்து பாருங்க, இறக்க உணவுகிட்ட அதிகமாக இருக்கும். தெய்வ நம்பிக்கை, சாமி நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மனிதாபிநயம் மிக்கவங்களா இருப்பீங்க. மனிதநேயம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். அன்பு, பாசம், ஈவு இறக்கம் உங்கள்கிட்ட ஜாஸ்தியாக இருக்கும். இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுவீங்க. உங்களுக்கு இல்லைனாலும் கூட அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு ராசிங்க தனுசு ராசி. ஏமாளின்னு சொல்லலாம். தனுசு ராசி நேயர்களே ஏமாளி தான். நிறைய பேர்த்திட்ட ஏமாந்துருக்கீங்க. அடுத்தவங்களுக்காக உதவி செஞ்சு உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிருக்கீங்க. அதுதான் உண்மை. சரிங்களா? இப்போ தான் 7.5 சனி முடிஞ்சு ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் இந்த மாதம் பாருங்கள், 7ஆம் அதிபதி, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்காரு. சரிங்களா? 7ஆம் அதிபதி புதனெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். அவங்க ராசிக்கு வந்து 10ஆம் அதிபதி அவர் தான். அப்போ தொழிலில் உங்களுக்கு பிரச்சனை வராது. உங்களுக்கு தொழிலில் லாபம் தான் உங்களுக்கு கிடைக்கும். நஷ்டம் ஏற்படாது உங்களுக்கு. நல்ல ஒரு மாதம்ங்க இந்த மாதம். அற்புதமான மாதம். சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அருமையாக இருக்கும். கேட்ட கடனும் உங்களுக்கு கிடைச்சிரும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வரணும் உங்களுக்கு அமைஞ்சிடும் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல குரு இருக்கார். சுப விஷயங்கள், சுபகாரியங்களுக்காக செலவு பண்ண போறீங்கன்னு அர்த்தம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வரன் அமைஞ்சிருங்க. பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு லாபம் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி புதன். அந்த புதன் வந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு இந்த மாதம் 10ஆம் தேதி வந்துடுறாரு. ஒரு அருமையான மாதம் உங்களுக்கு. பிசினஸ் ஆரம்பிக்கிறவங்க தாராளமாக நீங்க ஆரம்பிக்கலாம். பிசினஸை சொந்த தொழில் மாற்றணும்னு நினைக்கிறவங்க, மந்தமா போயிட்டு இருக்கு, டல்லா போயிட்டு இருக்கு, விரயமா போயிட்டு இருக்கு சொல்லிட்டு இருக்கவங்க புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கலாம். அதுக்குண்டான ஒரு நல்ல ஒரு மாதம் தான். 3ஆம் இடத்துல சனி இருக்கார். முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதும் அவர் தன்னம்பிக்கை கொடுப்பார். ஒரு உத்வேகம், தைரியத்தை கொடுப்பார். 4ல் ராகு இருக்கிறதுனால வண்டி, வீடு, வாகனம் இதெல்லாமே வாங்குறது, சொத்து சேர்க்கறது இதெல்லாமே உங்களுக்கு அருமையா இருக்கும். 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால எதிர்பார்த்த வேலை, கேட்ட இடத்துக்கு, எந்த இடத்துல வேலைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்களோ அந்த இடத்துக்கு கேட்ட இடத்துக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கும். நல்லா இருக்குங்க உங்களுக்கு. சரிங்களா? நல்ல ஒரு மாதம். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு உருவாகும். உங்களுக்கு சுக்கிரன் உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல தாங்க இருக்காரு. சுக்கிரன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடமான விரைஸ்தானத்துக்கு போயிடுறாரு. விரைஸ்தானத்துக்கு போனாலும் கேட்ட உதவி, கேட்ட கடன் கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ கேட்ட உதவி, கேட்ட கடன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு சூரியன் வந்து பாருங்க, உங்க ராசிக்கு யோகாதிபதி அவர் 11ஆம் இடமான லாபஸ்தானம் நீச்சம் அடைகிறார். அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுக்கு 5ஆம் அதிபதி செவ்வாயும் நீச்சமாகிறார். குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அவசரப்பட வேண்டாம். 8ல் செவ்வாய் இருக்கார். வண்டி வாகனத்தில் பிரச்சனை வரும். ஒரு சில பேத்துக்கெல்லாம் பாருங்க, வண்டி வாகனத்தில் இரவு நேர பிரயாணங்களை தவிர்த்துருங்க. ஒரு சில பேருக்கு விபத்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 8ல் செவ்வாய் இருக்கக்கூடாது. அவர் 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்காரு. சின்ன சின்ன வெட்டு காயங்கள், ரத்த காயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேர்ஃபுல்லாக இருங்க. தனுசு ராசி நேயர்கள் கவனமாக இருக்கணும். சூரியனும் வந்து கெட்டு போறாரு. இந்த மாதம் செவ்வாயும் கெட்டு போகிறார், சூரியனும் கெட்டு போறாரு. அங்கே குரு பார்வையோ உங்களுக்கு சுக்கிரனோட தொடர்பு எதுவும் கிடையாது. அப்போ கவனமா இருக்கணும். தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். பிரயாணங்களில், இரவு நேர பிரயாணங்களில், வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக போங்க. சரிங்களா? இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது. கேட்ட இடத்துல உங்களுக்கு கடன் கிடைக்கும். கேட்ட உதவியும் உங்களுக்கு கிடைச்சிரும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வரனே தேடி வந்துடும். உங்கள் வாழ்க்கை துணை யாருன்னு உங்களுக்கு தெரிய வந்துடும். ஒரு பெண்ணாக இருந்தால் கணவன் யாருன்னு தெரியும். ஒரு ஆணாக இருந்தால் உங்கள் மனைவி யாருன்னு இந்த மாதம் உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? மற்றபடி பொருளாதாரத்துக்கு உண்டான மாதம் தான். ஏன்னா குரு எப்படி இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்த்துடுறாரு. 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. கண்டிப்பாக சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம். சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். கடன் வச்சிருப்பீங்க. அந்த கடன் வந்து பெரிய அளவுக்கு போயிடாது. உங்களுக்கு கடன் அடைக்கக்கூடிய கடனாக தான் உங்களுக்கு இருக்கும். அதாவது சுபகாரியங்கள் பண்ணுறதுக்காக கடன் வாங்குவீங்க. ஒரு வளர்ச்சிக்கான கடனாக தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல குரு இருந்து உங்களுக்கு இயக்கிட்டு இருக்காரு. ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது உங்களுக்கு. ஒரு ராசிக்கு வந்து சனி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தைரியத்தை கொடுத்துருவார். சரிங்களா? ஒரு கொடுத்துருவாரு. இருந்தாலும் யாரையும் நம்ப வேண்டாம். அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயங்களும் இறங்கிட வேண்டாம். யோசிச்சு முடிவெடுங்க. ஏன்னா ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்காரு. 5ஆம் அதிபதி கெட்டு போகிறாரு. 9ஆம் அதிபதி கெட்டு போறதுனால இந்த மாதம் தனுசு ராசி நேயர்கள் 17ஆம் தேதிக்கு அப்புறமே கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஆரம்ப பகுதி கொஞ்சம் நல்லாவே இருக்கும். 17ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, கவனமா இருங்க. சரிங்களா? மற்றபடி நீங்க வெளியூர் போறது, வெளிமாநிலம் போறது, புதுசா டிராவல் பண்றது இதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கும். நீங்க 2 வீலர் ஓட்டுறீங்க, கார் ஓட்டிட்டு இருக்கவங்களா இருப்பீங்க. வாகனத்தில் கவனமா போங்க. ஏன்னா 8ல் செவ்வாய் இருக்கிறதுனால 20ஆம் தேதி செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு வர்றாரு. வண்டி வாகனத்துல விபத்து ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கு. 17ஆம் தேதிக்கு அப்புறமே தனுசு ராசி நேயர்கள் நீங்க கவனமா இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும்.
பார்த்து கவனமாக இருங்க. 17ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி வேலைக்கு ட்ரை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். சொந்த தொழில் ஆரம்பிக்கலாமா, தாராளமாக நீங்கள் ஆரம்பிக்கலாம். சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கும். புதுசாக கடன் வாங்குறவங்க நல்ல ஒரு சுபக்கடனாக தான் ஏற்படும். ஏற்கனவே கடன் வச்சிருக்கவங்களும் ஒரு கண்ட்ரோலில் இருக்கும். அப்படியே பெரிய எல்லை மீறி போயிடாது. பயப்படாதீங்க. சரிங்களா? நல்லா இருக்க போகிறீங்க இந்த மாதம். 17க்கு அப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், 17ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசா புத்தி போகுதுன்னு பாருங்கள். அந்த ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம டீப்பாக தெளிவாக 100% துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.